Joga de baixo pra cima, empurra a buceta de frente. Joga de baixo pra cima, empurra a buceta de frente pra trás. Vai, 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 joga de ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸாம்பிள் 8.4 வந்து பார்க்கலாம். இது வந்து சேமஸ் போன கொஷின் மாதிரி தான், 8.3 மாதிரி தான். ஸோ பார்ப்போமா. ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஹேஸ் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். ஒரு சிலிண்டர் இருக்குது, அது சர்க்குலர் சிலிண்டர் வந்து அதோட ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போது சப்போஸ் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இப்போ வந்து 10 சென்டிமீட்டர் தானே ரேடியஸ் சொல்லியிருக்காங்க. இப்போது அது இன்க்ரீஸ் ஆகுதான். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்? 10.1 இன்க்ரீஸ் ஆகுதான். ஆனால் ஹைட் சேஞ்ச் ஆகலை. ஹைட் வந்து 20 தான், ஆனால் ரேடியஸ் மட்டும் 10லேருந்து 10.1 சேஞ்ச் ஆகுதான். இப்போது சேஞ்ச் ஆகுதுல்ல, இப்படி சேஞ்ச் ஆகும்போது அதோட வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிக்க சொன்னாங்க. போன சம்மில் நம்ம வந்து ஸ்பியர் பார்த்துருப்போம், இங்கே சிலிண்டரோட வால்யூம் கேட்குறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நமக்கு ரிலேட்டிவ் எரரும் பர்சன்டேஜ் எரரும் வந்து கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, இங்கே என்ன கேட்குறாங்க, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான் வந்து நமக்கு இதாகுதா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா வந்து எழுதிக்கிறோம். V is equal to pi r square h. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா வந்து இதுதான், pi r square h. ஹெச்னா ஹைட்டு, ஆர்னா ரேடியஸ் நமக்கு தெரியும். இப்போது இதை நம்ம வந்து V of r equal to pi r square hன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன, நமக்கு வந்து 10லேருந்து 10.1 இன்க்ரீஸ் ஆச்சா. ஸோ V of 10.1 மைனஸ் V of 10 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ V டேஷ் ஆஃப் இதை வந்து நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 10.1 மைனஸ் 10. இப்போ 10.1 மைனஸ் 10னா 0.1 நமக்கு தெரியும். இப்போ V டேஷ் ஆஃப் 10 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம V ஆஃப் ஆர் என்ன எடுத்தோம், pi r ஸ்கொயர் h. இதை வந்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு V டேஷ் ஆஃப் ஆர் கிடச்சிரும். அப்போது இந்த pi r ஸ்கொயர் h இருக்குல்ல, இந்த 2 வந்து நமக்கு முன்னாடி வரும். அப்போ என்ன வரும், நமக்கு 2 pi r h அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் நமக்கு வந்து இதோட டிஃப்ரென்ஷியேஷன், ஓகேவா. இப்போது இந்த ஆருக்கு பதிலாக நம்ம வந்து 10 அப்ளை பண்ணணும், ஏன்னா நமக்கு V ஆஃப் 10 தானே வேணும். ஸோ 10 அப்ளை பண்ணோன்னா 2 pi இன்ட்டு 10 இன்ட்டு 20. அப்போது இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த V டேஷ் ஆஃப் 10க்கு பதிலாக அப்படியே எழுதிடுறோம். இன்ட்டு 0.1 வந்து இங்கே பேலன்ஸ் பண்ணி வந்தது அப்படியே இருக்குது. ஸோ 20 இன்ட்டு 0.1 நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். ஸோ 10 இன்ட்டு 2 அப்படின்னு போடும்போது 20ன்னு கிடைக்கும். ஸோ 20 pi இன்ட்டு 2. ஸோ 20 இன்ட்டு 2ன்னு போட்டால் 40. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 40 பைன்னு கிடைக்கும். இங்கே நம்ம சென்டிமீட்டர் க்யூப் போட்டிருக்கோன்னா நம்ம வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் க்யூப் தான் வரும். ஸ்பியர்னால் அது ஸ்கொயர் தான் வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே நீங்கள் சிலிண்டர்னு எடுக்கும் போது அது வந்து சென்டிமீட்டர் க்யூப் தான் வரும். ஸோ அதனால் சென்டிமீட்டர் க்யூப் தான் போடணும். ஸோ ஆக்சுவல் வேல்யூ, அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அதே தான் நம்ம எடுத்தோம்ல இந்த pi r ஸ்கொயர் h. இதில் வந்து ஆருக்கு பதிலாக 10.1 அப்ளை பண்ணணும், 10 அப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் அப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 10.1 அப்ளை பண்ணியிருப்போம் அந்த pi r ஸ்கொயர் ஹெச்சுக்கு, இல்லை அந்த ஆருக்கு பதிலாக 10.1 அப்ளை பண்ணிட்டோம். மைனஸ் போட்டு 10 அப்ளை பண்ணியிருக்கோம். pi இன்ட்டு 10 ஸ்கொயர் இன்ட்டு 20. இப்போது இதை 10.1 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 102.01 வரும். 10 ஸ்கொயர் பண்ணால் 100 வரும். ஸோ இதை வந்து 2 மல்டிபிள் பண்ணால் 2040.2 pi மைனஸ் 2000 pi வந்து வரும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 40.2 பைன்னு கிடைக்கும் ஆன்சர். நம்ம வந்து சென்டிமீட்டர் க்யூப் தான் போடணும், ஏன்னா இது வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ அதனால் வந்து சென்டிமீட்டர் க்யூப் தான் போடணும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து சேஞ்ச் இந்த வால்யூம் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம். சேஞ்ச் இந்த வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. அப்ராக்சிமேட் வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ. நம்ம எதுக்காக இந்த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து பர்சன்டேஜ் எரரும் ரிலேட்டிவ் எரரும் கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ டிவைட் பை ஆக்சுவல் வேல்யூ. ஸோ ஆக்சுவல் வேல்யூ வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அப்ராக்சிமேட் வேல்யூ ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம். ஸோ டிவைட் பை ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிலேட்டிவ் எரர் கிடச்சிரும். ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணால் 0.2 pi. 40.2 pi வந்து கீழே இருக்குது. ஸோ pi கேன்சல் ஆகிடும். மீதி வந்து 0.2 டிவைட் பை 40.2 வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைட் பை 201 கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.00497 தான் வந்து நமக்கு ஆன்சர் வரும்.
பர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிறது என்னென்னா ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. ஸோ ரிலேட்டிவ் எரர் வந்து இதுதான் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இது இன்ட்டு 100 பண்ணோன்னா 0.49 இது தள்ளி வரும். ஸோ 0.497%. இதுதான் வந்து நமக்கான ஆன்சர். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.